குட் பேட் அக்லி. ஸோ அஜித் சாரே இந்த படத்துக்கு வெயிட் பண்றதா சொல்றாங்க. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போயிருக்கிறதா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னாங்க சார். அது உண்மையா? இல்ல ரிலீஸ் டேட் வந்து ஏப்ரல் 10 முதல்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்பயும் ஏப்ரல் 10 வருது. நடுவில் வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் இருந்துச்சு. மே 1 அஜித் பர்த்டேக்கு இந்த படத்தை கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு. வேண்டாம், நம்ம ஏப்ரல் 10 வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 10 இந்த டேட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணி மறுபடியும் அவங்க ரீகன்ஃபார்ம் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த நிறுவனம். எதனால இந்த மாதிரி வந்து தேதி மாற்றங்கள் நடுவில் சின்ன குழப்படி இருந்துச்சுன்னா, அஜித் பர்த்டே வந்து இந்த ஃபேன்ஸ்க்கு வந்து பெரிய ட்ரீட்டாக இருக்குமே, அஜித் பர்த்டே ப்ளஸ் குட் பேட் அக்லி ரிலீஸ் ரெண்டும் சேர்ந்தா வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து டபுள் ட்ரீட்டாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலாம் ஜூன் 1 ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பெரிய படங்கள் வர வேண்டியிருக்கு. அதாவது வந்து நம்ம ரெட்ரோ வர வேண்டியிருக்கு, மணிரத்னம் சாரோட தக் லைஃப் வர வேண்டியிருக்கு. இந்த படங்கள்லாம் வர வேண்டியிருக்கிறதுனால நம்ம வந்து தேதியை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சரியாக வராது. மற்ற படங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதாவது வந்து பெரிய படங்கள் வரணும்னா கரெக்டாக ஒரு பெரிய படம் வரும்போது அந்த டேட்டில் வரலைன்னா மற்ற படங்கள்லாம் இந்த படம் வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணுவாங்க. அந்த வெயிட்டிங் பீரியடு இவங்க ஏதாவது தள்ளி போனாங்கன்னா இவங்க இங்கேயும் வர முடியாது அங்கேயும் வர முடியாது, சிக்கல் வரும். அதனால் இது வேண்டாம், நம்ம குறிப்பிட்ட தேதியிலே வந்துடலாம், மற்ற நிறுவனங்களுக்கு சிக்கல் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி குறிப்பிட்ட தேதியிலே வராங்க ஏப்ரல் 10.